பள்ளிகளில் விநாயகர் சதுர்த்தி உறுதிமொழி சுற்றறிக்கை தொடர்பாக பள்ளிக்கல்வித்துறை விளக்கம் கேட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர்களிடம் விளக்கம் கேட்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ஸ்டாலின். புதுக்கோட்டை, பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் பள்ளிகளில் விநாயகர் சதுர்த்தி உறுதிமொழி குறித்த சுற்றறிக்கை ஒன்று வந்தது. இந்நிலையில் அது குறித்த விளக்கத்தை பள்ளிக்கல்வித்துறை கேட்டிருக்கு. என்ன விவரம்? கார்த்திகா, விநாயகர் சதுர்த்தியை பாதுகாப்பான முறையில் கொண்டாடுவது தொடர்பான பள்ளி மாணவர்களுடைய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு சுற்றறிக்கை முதன்மை கல்வி அலுவலர்களால் இந்த சுற்றறிக்கை பெரம்பலூர் மற்றும் புதுக்கோட்டை ஆகிய இந்த 2 மாவட்டங்களில் அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்நிலையில அது தொடர்பாக பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் நம்ம தொடர்பு கொண்டு கேட்ட பொழுது அவர்கள் தற்போது விளக்கம் அளித்திருக்கிறார்கள். பள்ளிக்கல்வித்துறை சார்பில் எந்த விதமான சுற்றறிக்கையும் அனைத்து மாவட்டங்களுக்கும் நாங்கள் அனுப்பல அப்படின்றத பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் தற்போது தங்களுடைய விளக்கமாக சொல்லியிருக்காங்க. மாசு கட்டுப்பாட்டு வாரியம், சுற்றுச்சூழல் துறை கீழ் இருக்கக்கூடிய தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் சார்பில் பல்வேறு மாவட்டங்களுக்கு பல்வேறு அறிவுறுத்தல் இந்த விநாயகர் சதுர்த்தியை பாதுகாப்பான முறையில், குறிப்பாக சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிக்காத பொருட்களை பயன்படுத்தி விநாயகர் சதுர்த்தியை கொண்டாட வேண்டும் என்ற அந்த அறிவுறுத்தல்கள் பல்வேறு மாவட்டங்களில் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் தான் தற்போது மாவட்ட ஆட்சியர்கள் இது போன்ற சுற்றறிக்கையை அனுப்பியிருக்கிறார்களா என்ற ஒரு விளக்கத்தை பள்ளிக்கல்வித்துறை அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் முதன்மை கல்வி அலுவலர்கள், அந்த சீஃப் எஜுகேஷன் ஆபீசர்ட்ட பள்ளிக்கல்வித்துறை கேட்டிருக்காங்க. பாதுகாப்பான முறையில விநாயகர் சதுர்த்தியை கொண்டாட வேண்டும். குறிப்பாக இந்த ரசாயனம் கலக்கப்பட்ட சிலைகளை பயன்படுத்தக்கூடாது, பிளாஸ்டிக் பொருட்களை விநாயகர் சதுர்த்தியின் போது பயன்படுத்தக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு விதமான அறிவுறுத்தல்கள் அதில் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அந்த அறிவுறுத்தல் கொடுத்திருக்காங்க. இந்த நிலையில பள்ளி மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி ஒவ்வொரு ஸ்கூல் அசம்பிளின் போது அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தணும், உறுதிமொழி எடுத்துக்கணும் அப்படின்றதுதான் அந்த சுற்றறிக்கையில இடம்பெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான அம்சங்கள். மேலும் விநாயகர் சதுர்த்தியை பாதுகாப்பான முறையில் கொண்டாடுவது தொடர்பான அந்த உறுதிமொழி எடுக்கும்போது அதனை புகைப்படமாக எடுத்து ஒவ்வொரு முதன்மை கல்வி அலுவலகத்திற்கும் அனுப்ப வேண்டும் என்ற அந்த சுற்றறிக்கையில் குறிப்பிட்டிருக்காங்க. நிலையில பள்ளிக்கல்வித்துறை இதனை திட்டவட்டமாக மறுத்திருக்கிறது. எங்களுடைய, அதாவது தலைமை அலுவலகத்திலிருந்து எந்த சுற்றறிக்கையும் பள்ளி மாணவர்களுக்கு இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று அனுப்பவில்லை. அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் முதன்மை கல்வி அலுவலர்கள் எப்படி இது போன்ற தன்னிச்சையாக இந்த முடிவை எடுத்து இந்த விழிப்புணர்வு தொடர்பான உறுதிமொழி எடுத்திருக்கார்கள் என்ற விளக்கத்தை பள்ளிக்கல்வித்துறை தற்போது கேட்டிருக்கிறது. கார்த்திகா, அந்த அடிப்படையில் அவர்கள் விளக்கம் கொடுக்கும் பட்சத்தில் அது தொடர்பான மேற்பட்ட நடவடிக்கை எடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கார்த்திகா, பள்ளிக்கல்வித்துறையினுடைய அறிவுறுத்தல் இல்லாம மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் தன்னிச்சையாக இந்த சுற்றறிக்கையை விட்டிருக்காங்க. அதுல அது மட்டும் இல்லாம மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தினுடைய அறிக்கையின் அடிப்படையில் அப்படின்னு சொல்றாங்க. இதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா, சாத்தியமா? கார்த்திக், அதாவது மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் சுற்றுச்சூழல் சார்ந்த விஷயங்கள்ல தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் பல்வேறு அறிவுறுத்தல்களை அந்தந்த மாவட்டங்களுக்கு வழங்கி வருகிறது. குறிப்பாக இந்த விநாயகர் சதுர்த்தி 7ஆம் தேதி, செப்டம்பர் 7ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில ஒவ்வொரு வீடுகளிலும் சரி, அதே போல ஒவ்வொரு பகுதிகளிலும் விநாயகர் சிலை வைத்து பூஜை செய்யக்கூடிய அந்த நிகழ்வுகளை நாம் தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில பள்ளி மாணவர்களிடையே இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று அந்த சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அதனை புகைப்படமாக எடுத்து அனுப்ப வேண்டும் என்பது இதுவரை இல்லாத ஒரு நிகழ்வாகத்தான் இதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஏன்னா பள்ளிக்கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும் இது போன்ற சுற்றறிக்கையை இதற்கு முன்பு அனுப்பியதில்லை என்ற ஒரு விளக்கத்தையும் பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா தான் இருக்கு அப்படின்றத அதிகாரிகள்ட்ட நம்ம பேசும்பொழுது அவர்கள் சொன்ன ஒரு மிக முக்கியமான ஒரு கருத்தாக நம்மளால் எடுத்துக்கொள்ள முடிகிறது. ஏன்னா விநாயகர் சதுர்த்தியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசு இதுவரை அதற்கான வாழ்த்துக்களோ அல்லது இது போன்ற சுற்றறிக்கைகளோ இதுவரைக்கும் வெளிப்படையாக கொடுக்கப்பட்டதில்லை. இந்த நிலையில முதன்மை கல்வி அலுவலர்களால் இது போன்ற சுற்றறிக்கை மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துடைய அறிவுறுத்தலின் அடிப்படையில் எப்படி அனுப்பப்பட்டது என்ற அந்த விளக்கத்தை கேட்டிருக்காங்க. அந்த விளக்கத்தின் அடிப்படையில் தான் மேலும் பல்வேறு என்ன நடவடிக்கைகளை பள்ளிக்கல்வித்துறை எடுக்கப் போகிறது என்பதை நாம் பொறுத்துதான் பார்க்க வேண்டும். கார்த்திகா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஸ்டாலின்.